நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண ஈரானில் இருக்கக்கூடிய இந்த ஜபால் போர்ட்டு இப்போ நம்ம கையை விட்டு போயிடுச்சா? ட்ரம்ப் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு செக் வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்ல இந்த போர்ட்ட விட்டு நம்ம வெளியே வந்ததுக்கு நம்ம மோடி அரசாங்கத்தோட வேற ஏதாச்சும் பிளான் இருக்கா? வாங்க டீட்டெயிலாக ஃபுல்லா வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். சரி, என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க. இந்தியா இப்போ ஜபார்கட் துறைமுகத்திலிருந்து மெதுவா பின்வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த போர்ட்டை நிர்வகிச்ச இந்தியா போர்ட் குளோபல் லிமிடெட் இருக்கு இல்லையா? இவங்க தங்களோட வெப்சைட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அங்கேருந்து முக்கியமான ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. என்னடா இது இவ்வளோ வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டு கட்டிட்டு வந்த ஒரு போர்ட்டை விட்டுட்டு இப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் மேட்ரே இருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஈரான் கூட பிஸ்னஸ் பண்ணுற எந்த நாடாக இருந்தாலும் 25% அடிஷ்னல் டேரிஃப் போடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனங்கள் மேலே சாங்ஷன் பண்ணுவோம்னு மிரட்டினார். இதனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரிய போர்ட்டுகளான இந்த காண்ட்லா மற்றும் ஜேஎன்பிடி இவங்களுக்குலாம் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்தியா இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அமெரிக்காவோட ஆயுதம்ன்றது தான் நமக்கு எல்லாமே தெரியும். முக்கியமான ஆயுதம் மற்ற நாடுகளை மாற்றுறது ஒன்று இந்த டேரிஃபு, இன்னொன்று இந்த சாங்ஷனு. இந்த சாங்ஷனு நம்ம மேலே பாயாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த முடிவை நம்ம எடுத்ததுக்கான பிளானா அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக எல்லாரும் பார்க்குறாங்க. சரி, முதல்ல இந்த $120 மில்லியன் அட்வான்ஸ் செட்டில்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்தியா ஒன்றும் சும்மாலாம் இங்கேருந்து வெளியே வரல. ஈரான் கிட்ட போட்ட 10 வருஷ அக்ரிமெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய $120 மில்லியன் இந்தியா ஏற்கனவே அட்வான்ஸாக செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ மொத்தமாக 3000 கோடி. நான் ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டு அதில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்தாங்க காசு, நீங்கள் போட்ட ரன் பண்ணிக்கிங்க, நிலைமை சரியாகும் போது நாங்கள் திரும்பி வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலை ஈரான்கிட்ட போட்டுட்டு தான் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். இது பாயிண்ட் நம்பர் 1. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஈரானுக்கும் நம்ம மேல கோபம் இல்லாம நமக்கு ஒரு குட்வில் கெஸ்சர் அங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இதனால இந்தியாவுக்கு என்ன லாபமா இல்ல நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவோட கோபத்துக்கு நம்ம ஆளாக மாட்டோம். ஆனா நஷ்டம் என்னன்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போகிற வழி இப்போ ஒரு சின்ன தடை விழுந்துருச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி. நம்ம டைரெக்டாக பாகிஸ்தான் வழியாக தான் வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாகிஸ்தான் உறவு சரியில்லைன்னு அதை கட் பண்ணோம். ஸோ சபார் போர்ட் மூலிமா நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு வியாபாரம் பண்ணோம். ஆப்கானிஸ்தான்லேருந்து துர்க்மெனிஸ்தானுக்கு அமிச்சோம். துர்க்மெனிஸ்தான்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே நம்ம வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தோம் பார்க்குறோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு பிரச்சனை நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு போர்ட்டை குவாதர், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய குவாதரில் சைனா கட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அந்த போர்ட்டை கண்காணிக்க இப்போதைக்கு நமக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது ஒரு பெரிய ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இழப்பு தான் நமக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் நிஜத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த பாகிஸ்தானில் கட்டிட்டு வராங்களே அந்த போர்ட்டு, இது முழுமையாகவே இன்னும் செயல்பாட்டுக்கு வரல அப்படின்னு பார்க்கப்படுது. இது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு முக்கியமான போர்ட்டு. இதை 40 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்துருக்குது இந்த சைனா அப்படின்னு பார்க்கப்படுது. சைனாவோட சைனீஸ் ஓவர்சீஸ் போர்ட் ஹோல்டிங் கம்பெனி தான் இந்த போர்ட்டை கட்டி முடித்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே வியாபாரம் இன்னும் நடக்கலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அங்கே பலுஜிஸ்தான் ஆர்மி பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. ஏற்கனவே சீனா என்ன பண்ணியிருக்குன்னா, பாகிஸ்தானை கழுவி ஊற்றிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த போர்ட்டை கட்டணும், வியாபாரம் ஒன்றுமே நடக்கலை, எனக்கு 0 ரெவன்யூ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சரியான திட்டத்திட்டு இருக்காங்க. இவங்க ரூனுக்காக போய் உட்காரும்போது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த ப்ராஜெக்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு வெள்ளை யானை மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்த பிஎல்ஏவும் சரி, அதை சார்ந்த மக்கள், பலுஜிஸ்தான் மக்களும் சரி, இந்த திட்டத்தை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால் அடிக்கடி அங்கே பாதுகாப்பு பிரச்சனைலாம் வருது. இதனால் சீனா நினைச்ச வேகத்தில் அங்கே வேலை நடக்கலை அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. இது வெறும் போர்ட் மட்டும் கிடையாது. இது சைனாவோடைய அந்த செப்பக் இருக்கு இல்லையா, அதாவது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டர், இதோட மெகா பிளானோட ஒரு பகுதி தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இது எப்படி தொடர்ந்து வருது அப்படின்னா, இந்த சீனாவோட சிங்ஜாங் மாகாணம், சிங்ஜாங்கிறது தான் நம்மளோட இந்த லடாக் அவங்க கிஃப்ட் பண்ணாங்களே 1963 பாகிஸ்தான், அந்த பகுதியிலேருந்து இது வருது. அதாவது சீனாவுடைய மேற்கு பகுதியிலேருந்து நேரடியாக பாகிஸ்தான் வழியாக அரபிக்கடலுக்கு போகிற வழி தான் இது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது அங்கேருந்து இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய ஆசியாவுக்கு போகிறாங்க. ஆப்கானிஸ்தான் வழியாக உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளுக்கு அவங்க நுழையிறதுக்கு இது ஒரு நுழைவு வாயில் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அதாவது இந்த கச்சா எண்ணெய் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா கல்ஃப்லேருந்து, அதை கொண்டு நேராக குவாதர் போர்ட்டில் வச்சுட்டு குவாதர்லேருந்து சைனாக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மலாக்கா ஜலசந்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை அதை சுற்றிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். இந்த செப்பக்கு முடிஞ்சது அப்படின்னா சைனா ஈஸியாக கல்ஃப்லேருந்து இந்த குவாதர் வழியாகவே
ஆயில் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இந்த ட்ரம்ப் கொண்டு வர வரி தடை இது எதுவுமே வந்து சீனா ஒன்றுமே பண்ண மாட்டுது அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய மெயினான ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். சீனா இதில் தப்பிக்கல அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஆனால் அவங்க நிலைமை வந்து டோட்டலாக வேற அப்படின்னு சொல்கிறோம். சீனா வந்து ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஒரு எதிரி அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நண்பனாக பார்க்குறாங்க, அமெரிக்காவை ஒரு ரைவலாக தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ட்ரம்ப் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சீனா மேலே 60% போடுவேன், 100% போடுவேன், அந்த மாதிரி நம்மள மிரட்டுற மாதிரி அவங்களும் மிரட்டி தான் வர்றாருன்னு பார்க்கப்படுது. ஆனால் சைனா கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அடிமனையாத போகணும் அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா வந்து அமெரிக்காவோட நட்பை வந்து எப்போவுமே மதிக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் சீனா எதையும் வந்து கண்டுக்காது. அவங்க தங்களுக்குன்னு ஒரு தனியாக பேங்கிங் சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அது வந்து சிஐபிஎஸ் சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்காவுடைய டாலர் சிஸ்டம், அந்த ஸ்விஃப்ட் இருக்கு இல்லையா, அதை நம்பி அவங்க இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால தடைகள் வந்து சீனாவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். பேரம் பேசும் சக்தியும் வந்து சீனா கிட்ட இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது அமெரிக்காவோட பல கம்பெனி பார்த்தீங்கன்னா சீனாவை நம்பி தான் இருக்குது. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் நிறைய விஷயங்களுக்காக அவங்க நம்பியிருக்காங்கன்னு பார்க்கப்படுது. அதனால சீனா மேலே கையை வைக்கும்போது அமெரிக்காவுக்கும் அது வலிக்கும் அப்படின்னு பார்க்குது. ஆனால் இந்தியா வந்து இப்போ தான் வளர்ந்துட்டு வரதுனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் காயை நவுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதை இப்போ பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த பேமெண்ட் சிஸ்டம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிடுறேன். எதுக்கு இந்த ஸ்விஃப்ட் அப்புறம் இந்த சிஎஃப்ஏ சிஸ்டம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு காசு அனுப்பணும் அப்படின்னா நடுவில் ஒரு தகவல் தொடர்பாளர் வந்து வேணும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதுதான் இந்த ஸ்விஃப்ட் மற்றும் சிஐபிஎஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபைனான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதான் அதனுடைய அப்ரிவேஷன். இது ஒரு குளோபல் மெசஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தபால்காரர் மாதிரி தான் இது செயல்படும். ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்துட்டு காசு அனுப்பணும் அப்படின்னா, இந்தாப்பா இவ்வளோ காசை வந்து அந்த அக்கௌண்ட்ல மாற்று அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு மெசஞ்சர் தான் இது. இது வந்து நேரடியாக காசெல்லாம் மாற்றாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா பெல்ஜியம் நாட்டோட தலைமையகமாக இது வந்து கொண்டு சர்வதேச கூட்டமைப்பால் அமைக்கப்படுது. ஆனால் இதில் அமெரிக்காவோட ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சியும், டாலராக இருந்தாலும் சரி, யூரோவாக இருந்தாலும் சரி, ஈவன் ரூபியாக இருந்தாலும் சரி, இதில் மெசேஜ் அனுப்பி மூலம் தான் போகுது அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் 50%க்கு மேலே டாலரில் தான் டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அமெரிக்கா நினச்சது அப்படின்னா நாளையிலேருந்து ஈரான் கூட இல்லை ரஷ்யா கூட யாருமே வந்து மெசேஜ் அனுப்பக்கூடாது, டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ஸ்விஃப்ட் வழியாக அவங்க தடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அதனோட பவராக இருக்குது. ஸோ ரஷ்யாவுக்கு வந்து இந்த ஸ்விஃப்ட்டுமே அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பெர்சன்டேஜ் அப்படி பார்க்குறோம். இதுதான் மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம்னு பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்காவோட ஆதிக்கம் இந்த ஸ்விஃப்ட்டில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதான் அவங்களோட சாங்ஷனில் மாட்டாமல் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. இந்த சிஐபிஎஸ் இருக்கு இல்லையா, அதாவது கிராஸ் பார்டர் இன்டர் பேங்கிங் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சீனாவோட சொந்த ஹைவேன்னு பார்க்கப்படுது. இது மெசேஜ் மட்டும் அனுப்பாது, நேரடியாக காசையே ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு மாற்றிடும் அப்படின்னு பார்க்குறோம். இது முழுசாக சீனாவோடைய பீப்புள் பேங்க் ஆஃப் சைனா இருக்கு இல்லையா, அதோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது முக்கியமாக இந்த யுவான் இருக்கு இல்லையா, யுவான்றது தான் சைனாவோட கரன்சி. இந்த கரன்சியை உலகமயமாக்கிறதுக்காக அவங்க உருவாக்குறது அப்படின்னு பார்க்குறோம். சீனா இதை பயன்படுத்துறதுனால இந்த அமெரிக்காவோட சிஸ்டத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. அமெரிக்கா போடுற இந்த பொருளாதார தடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை அவ்வளோ சீக்கிரம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் ஒன்று கேட்கலாம், என்னப்பா சீனா தனியாக ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, ஜிஐபிஎஸ்ன்னு வச்சிருக்காங்க, நம்ம ஏன்பா பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தனிப்பாதையில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சீனா பண்ண மாதிரி ஒரு தனி சிஸ்டம் உருவாக்காம இந்தியா ஏன் மாற்று வழியில் போகுது அப்படின்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல ஒன்று வந்து டாலரோட ஆதிக்கம். அதாவது சீனா அவங்க சிஸ்டத்தை மெயினாக இந்த யுவான் கரன்சியை வளர்க்குறது தான் அவங்க பயன்படுத்துனாங்க. ஆனால் உலக வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% இன்னும் டாலரில் தான் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா இப்போ தான் வந்து உலக மார்க்கெட்டில் காலூன்றி வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு திடீர்னு இந்த ஸ்விஃப்ட்டை வந்து விட்டுட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் மொத்தமாக ஸ்தம்பிச்சிடும் பார்க்கப்படுது. அதாவது இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டும் கிடையாது, ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தவங்க நமக்கு பணம் அனுப்பினாலும் இந்த ஸ்விஃப்ட் தான் அங்கே வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். ஜெர்மனியில் வேலை செய்கிறாங்க யாரோ அல்லது அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க யாரோ அப்படின்னாக்கா நமக்கு பணம் அனுப்பணும்னா நடுவில் இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதை நம்ம இமீடியட்டாக விட்டுட்டு வெளியே வர முடியாது. சரி, இப்போ தான் நான் வந்து விஷயத்துக்கு வரேன். நம்ம இந்தியாவோட மாஸ்டர் பிளான் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ மற்றும் ரூபே சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா சீனா மாதிரி ஒரு காப்பி சிஸ்டத்தை உருவாக்காமல் உலகத்துக்கே ஒரு புதிய மாடலை காட்டுது அப்படின்னு பார்க்கப்படுது. அதுதான் நம்மளுடைய இந்த யூபிஐ சிஸ்டம். யூபிஐ வந்து உலக மக்கள் தான் முதலில் மெயினாக நம்ம இந்தியா வச்சிருக்கு. இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிங்கப்பூர் ஆகட்டும், அப்புறம் இந்த யுஏஇ, ஃப்ரான்ஸு, இலங்கை, மொரிஷியஸ் இது மாதிரி நாடுகளோட இந்த யூபிஐக்கு டைப் வச்சிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போ ரஷ்யா மற்றும் இந்த யுஏஇ கிட்டலாம் பார்த்தீங்கன்னாக்கா ருபி டு ருபி
ருப்பியில் தான் நம்ம வந்து செட்டில்மெண்ட்டே பண்ணுறோம், பண்ணக்கூடிய வியாபாரம் எல்லாமே இதில் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ இதனால் இந்த ருப்பி டு ருப்பி வியாபாரம் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்விஃப்ட்ன்ற விஷயம் வந்து தேவைப்படாது அப்படின்னு பார்க்கப்படுது. நம்ம ஆர்பிஐ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ருப்பியை வந்து சோதிச்சுட்டு வராங்க. இது முழுமையாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா எந்த ஒரு வெளிநாட்டு சிஸ்டத்தையும் நம்ம நம்பாமல் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கிரிப்டோ மாதிரியான பாதுகாப்பு பணத்தை வந்து உடனே நம்ம மாற்ற முடியும்னு பார்க்குறோம். இதுதான் இந்த ஸ்விஃப்ட்டுக்கு இந்தியா கொடுக்க போகிற உண்மையான செக் அப்படின்னு பார்க்கப்படுது. சீனாவோட இந்த சிஏபிஎஸை விட இந்தியா மேலே உலக நாடுகளுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. சீனா அவங்க டேட்டாவை யாருக்கும் காட்ட மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அதனால் இந்தியாவை உருவாக்குற இந்த சிஸ்டத்தை மற்ற நாடுகள் முழுமையாக, அதாவது G7 நாடுகள்லாம் ஈஸியாக ஏற்றுக்குவாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, நான் ஏன் இந்த ஸ்விஃப்ட் அப்புறம் இந்த சிஐபிஎஸ்லாம் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு நம்மளால் இந்த அமெரிக்காவுடைய சாங்ஷன், அதாவது சாங்ஷன் இந்த சென்ஸ் இந்த ஸ்விஃப்டெல்லாம் கட் பண்ணாங்கன்னா நம்மளால் எந்த ஒரு வியாபாரமே அங்கே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம அதுலேருந்து பின்வாங்கிட்டோம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த செபால் போர்ட் விஷயம் வந்து ஒரு தற்காலிக பின்வாங்கலா இல்லை ஒரு முழுமையான முடிவா அப்படின்றது வந்து அரசாங்கம் தான் அதிகாரப்பூர்வமாக சொல்லணும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சண்டையில் ஜெயிக்கிறதுன்றது முக்கியம் கிடையாது, யார் வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இந்தியா இப்போதைக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் மிரட்டலுக்கு பயந்து இந்தியா இந்த முடிவு எடுத்துச்சு, அதாவது கிட்டத்தட்ட 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தில் நம்ம பாதியிலே வெளியே வந்துட்டோமா, இல்லை இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வேறு மாதிரி நம்ம கவர்மெண்ட் எடுப்பாங்களா அப்படின்றத உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக நம்புறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.